தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதான் சொன்ன, பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈடுபாடே கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள். அதை நாம் மதிக்க வேண்டும். அதே இளைஞர்கள் விரைவில் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. அதற்கேற்ற வியூகங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் செய்ய இருக்கின்றோம். நாம் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள். வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது அவர்களுக்கு. திமுக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் ஆணவத்தில் தான் இருக்கிறாங்க. அடங்கல, முடிஞ்சு போச்சு, தோத்துட்டாங்க. வேர்டிக்ட் உங்களுக்கு எதிரானது வேர்டிக்ட். ஆனா இன்னைக்கும் உதாசனப்படுத்தி ஏளனமா பேசிக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள பேசினா இருப்பார். என்ன பேச்சு, என்ன ஆணவ பேச்சு. அடக்கமா இருக்கணும். தோத்துட்டீங்க. இவங்களை இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தாலும் அவங்க இந்த பர்சன்டேஜ், கடந்த கால பர்சன்டேஜ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.